ஆனால் எதிரணியில் பலமாக இருக்குல்ல. நான் அதை நானே முதலே சொல்லிட்டேன். நான் எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லை அப்படின்னு நான் எங்கேயும் வாதிட விரும்பலை. எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள், பலமாக இருக்கிறார்கள். பலமான எதிரியோடு மோதி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். பலவீனமான எதிரி அல்ல, பலமான எதிரிகளோடு மோதியே ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது அசைக்க இயலாத உண்மை. மிகச் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுலாவுக்கு போனாங்க. நான் கூட அதை என்னுடைய முகநூலில் பதிஞ்சிருந்தேன். மலேசியாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவிகள் அங்கே படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய கல்வி நிதியை பற்றி படிக்கிறாங்க. நாட் ஒன்லி மலேசியா, ஜெர்மன், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில், துபாய் போன்ற நாடுகளிலும் பயில்கிறார்கள். இங்கிருந்து 44 பிள்ளைங்களை கல்வி சுற்றுலாவுக்காக ஜெர்மனி, ஜப்பான், துபாய் போன்ற நாடுகளுக்கு, எங்கே ஒரு அரசு பள்ளி மாணவிகள் ஜெர்மனி, துபாய், ஜப்பான் இங்கெல்லாம் போகிறாங்க. இந்த கடந்த வாரம் மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க 44 சாமானிய அரசு வீட்டு பிள்ளைகள். அங்கே போய் அந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இங்கேருந்து போன தமிழ்நாட்டு மாணவிகள் அந்த பல்கலைக்கழகத்தில் பயில்வதை பார்த்து இதே மாதிரி நாங்களும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் படிக்க வேண்டும் என்ற ஆவலோடு சாமானிய அரசு பள்ளி மாணவிகள் வர இயலும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு செய்த மாபெரும் சாதனை என்பதை நாம் ஒத்துக்கொண்டே தீரணும்.